எஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிவன். நற்சிந்தனை வட்டம் தினமும் இடைவிடாமல் காலையில் 6 முதல் 7 வரையிலும் மாலையில் 6 முதல் 6:30 வரையிலும் இலவசமாக யோக கலையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதன்படி இன்று ரொம்ப சந்தோஷமா சொல்லணும், 2200வது ஃப்ரீ ஆன்லைன் யோகா ஈவினிங் செஷன் பை என்சிவி. இன்னைக்கு நமக்கு கிளாஸ் எடுக்க வந்திருக்கிறவரு யோகரத்னா ஆர் ராஜேஷ் கண்ணா. ஹி இஸ் a diploma in polymer BTech biotechnology and he is running biotech company BIO Ara Bio Ara in Kappalur, Sitco, Madurai. He is conducting regular yoga classes in Omkara Yoga Foundation and he has completed 200 hours Bodhi school training also, and including with that he has completed NCV's 200 hours yoga teacher training program. Welcome sir, kindly take over today's session sir. All the best sir. Yeah. Yes ma'am. Good evening ma'am. Thank you all. Okay. வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி? பத்மாசனா, சித்தாசனா அதெல்லாம் சரியா. பேக் ஒன் ஸ்ட்ரைட் ஆகட்டும். க்ளோஸ் யுவர் ஐஸ். ஃபர்ஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் இன்ஹேலேஷன் பண்ணணும். தேர்ட் டைம் வந்து நம்ம ஓம் சான் பண்ண போறோம். ரைஸ் பண்ணி சின்ன ஒரு ப்ரேயர், தென் வந்து சைலண்ட், தென் வார்ம் அப் பண்ணிடலாம். இதான் ரொட்டீன் ப்ரோட்டோகால். ரெடி? க்ளோஸ் யுவர் ஐஸ். பேக் ஒன் ஸ்ட்ரைட். சின் முத்ரா. Inhale, exhale, inhale, exhale, நல்லா மூச்சை உள்ள எடுத்து ஓம் சான் பண்ண போறோம். ரெடி? இன்ஹேல். சின்ன ஒரு பிரயர் கூட சேர்ந்து சொல்லலாம். இறைவன் கொடுத்த பரிசு உடலும் மனதும். யோகாசனம் மூலமாக உடலையும் மனதையும் காக்கின்றேன். இறைவா, எப்பொழுதும் என்னுள் இருந்து வழிகாட்டு. வாழ்க உடல், வளர்க்க மனம். வாழ்க குடும்பம், வளர்க்க சமூகம். வாழ்க ஒழுக்கம், வளர்க்க நல்லொழுக்கம். வாழ்க இயற்கை, வளர்க்க உலகம். சைலன்ஸ். ஓப்பன் ஐஸ். ரிபார்ம்ஸ். சரி, எதுவும் எழுச்சிக்கலாம். வார்ம் அப் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டிங். ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறேன். எதுவும் எழுச்சிக்கலாம். சரி, ஹெட்ல இருந்து பண்ணலாம். வார்ம் அப். ரெடி? கால் ரெடி சேர்த்து வச்சுக்கலாம். சரி, ஃபுட்டோட சேர்ந்துருக்கட்டும். தலையை மட்டும் நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் வரலாம். சரியா? ஃபர்ஸ்ட் தலை, ஹெட், ரைட், லெஃப்ட், ஸ்ட்ரைட், பேக், டவுன். ரைட், லெஃப்ட், ஸ்ட்ரைட், பேக், டவுன். ரைட், லெஃப்ட், ஸ்ட்ரைட், பேக், டவுன். ரைட், லெஃப்ட், straight, back, down. Right, left, straight, back, down. Relax பண்ணிக்கலாம். சரி, மெதுவா இப்போ ஷோல்டர் நம்ம ரொட்டேட் பண்ணலாம். கை ரெண்டு எல்போ ஃபுல்லா வச்சுக்கலாம். நல்லா ரொட்டேட் பண்ண போறோம். கைகள் வந்து தலைக்கு ஒட்டி, காதை ஒட்டி வரட்டும். எல்போ ரெண்டும் டச் ஆகட்டும். ரெடியா? ரெடி பால். 2 3 4 5. அப்படியே ரிவர்ஸ். சேம், எல்போ டச் ஆகட்டும். காதை உரசி போடும். ரெடி பால். 2 3 4 5. வச்சுக்கலாம். சரியா? இப்ப வந்துட்டு வெறும் ஷோல்டர் மட்டும் ரெடி பண்ண போறோம். கை இல்ல. கை வந்து ஸ்லைட்டா மூவ் ஆகலாம். ரெடி? ஷோல்டர் மட்டும் ஃப்ரண்ட் பேஸ். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ரிவர்ஸ். ஆன்டி கிளாக் வைஸ். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி? கை ரெண்டையும் கோர்த்து வச்சுக்கலாம்.
எல்போ ரெண்டு டச் ஆகட்டும். எல்போ ரெண்டு டச் ஆகட்டும். ஓகே. கைகள் வந்து ஃபேஸ் நோஸ் அளவு இருக்கட்டும். இப்போ வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண போறோம். சரியா? எல்போ ஒட்டி இருக்கணும். எல்போ வந்து ஓபன் பண்ணாம. ரெடி பான் கிளாக் வைஸ் அப்படியே ரொட்டேட் பண்ணலாம். 2 மெதுவா 3 பாடி யாரக்கூடாது. மெதுவா கைகள் மட்டும் டச் ஆகிக்கணும். முடிஞ்ச அளவு டச் பண்ணிட்டீங்க. 5 ரெடி அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் ரிவர்ஸ். ரெடி பான் 2 3 4 5 ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, கால் ரெண்டும் ஷோல்டர் அளவு வச்சுக்கலாம். அதோட கொஞ்சம் பெருசாகவும் வச்சுக்கலாம். சரியா? இப்ப பிஸ் பண்ண போறோம் பேக் போனுக்கு. சரியா? ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஷோல்டர் பிடிக்கட்டும். அப்படியே மெதுவா ஸ்விங் பண்ணுங்க. அப்படியே டைரக்ஷன் பாத்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் கால்கள் அசையக்கூடாது. நீ வந்து ஸ்ட்ரைட் ஆகணும். பிஸ் பண்ண போறோம். நல்லா 4 5 ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். சரி, இப்போ அதே சேம் போஸ் தான். ஹிப் ரொட்டேட் பண்ண போறோம். ரெடி? கைகளை வந்து ஹிப்ல வச்சுக்கலாம். ஆன்சர் ரெடி? கிளாக் வைஸ் ரெடி 1 2 3 4 5 ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே ரிவர்ஸ் மெதுவா ஹிப் மட்டும் ரொட்டேட் ஆகணும். என்டையர் பாடி கீழே வந்து ஸ்ட்ரைட் ஆகணும். நீ ஸ்ட்ரைட் ஆகும். 4 5 ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நீயே வந்து என்ன பண்ண போறோம்? கை ரெண்டையும் கோர்த்துக்கலாம். கோர்த்து அப்படியே நீ ரெண்டையும் லாக் பண்ணுங்க. லாக் பண்ணுங்க. முட்டி ரெண்டும் லாக் பண்ணிக்கிங்க. லாக் பண்ணிட்டு கிளாக் வைஸ் ரெடி பான் 2 3 அப்படியே மெதுவா 4 5 then anti clockwise ready 1 2 3 4 5 சூப்பர். ரெடி? சரி, இப்போ ஹீல்ஸ் அப் பண்ணிக்கலாம். மெதுவா கையை வந்து இடுப்புல வச்சுக்கலாம். பேலன்ஸ்க்கு ஹீல்ஸ் மட்டும் ரைஸ் பண்ணிக்கலாம். ரெடி? 1 அப் அண்ட் டவுன் 2 3 வேற ஹீல்ஸ் மட்டும் காலை தூக்க வேண்டாம். ஹீல்ஸ் மட்டும் தூக்கி இறக்கலாம். 4 5 ரெடி? சரி, இப்போ நீங்க செஞ்ச மாதிரி ரைட் லெக்க தூக்கிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணலாம். ஃபுட்டை மட்டும் ரொட்டேட் பண்ணலாம். கிளாக் வைஸ் ரெடி 1 2 3 4 5 ஆன்டி கிளாக்ஸ் ரெடி 1 2 3 4 5 லெஃப்ட் லெக் கிளாக் வைஸ் ரெடி 1 2 3 4 5 ஆன்டி கிளாக் வைஸ் ரெடி 1 2 3 4 5 முட்டி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். வெறும் ஃபுட் பாதம் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும். அதை ட்ரை பண்ணலாம். சரியா? சரி, சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். ரெடி? மேட்டோட ஃப்ரண்ட் வந்துருங்க. ஒரு எட்ஜுக்கு வந்துருங்க. ரெடி? ஒரு டைரக்ஷன் எடுங்களா. நமஸ்காரம். ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஆர்ச் பேக். ஹஸ்த உத்தானாசனா. பெண்ட் ஃபார்வர்ட். பாத ஹஸ்தாசனா. மெதுவாகணும். நீ ஸ்ட்ரைட் ஆகணும். கையில் எந்த அளவுக்கு புஷ் பண்ணுங்க. தலை உள்ள போட்டு ரைட் லெக் லாங் வே பேக். அஸ்ப சஞ்சாராசனா. ஹெட் வந்து ஸ்ட்ரெயிட்டா பார்க்கணும். லெஃப்ட் லெக் நேரா ட்ரை பண்ணணும். ரெண்டு கையும் ஃபிளாட் ஆகணும். கால் ஃபிளாட் ஆகணும். போத் லெக் பேக். பலஹாசனா. பிரிட்ஜ் மாதிரி இருக்கணும். ஹிப் வந்து நேரா இருக்கணும். மேலேயும் போகக்கூடாது, கீழே வரக்கூடாது. தலை வந்து ஃப்ரண்ட் ஃபேசிங். ரெடி? சைல்ட் போஸ். முட்டியை மெதுவா வச்சுக்கலாம். மேட்ல மெதுவா முட்டியை வச்சுக்கலாம். அப்படியே பெண்ட் பண்ணி தலையை கீழே வச்சுக்கலாம். சைல்ட் போஸ். அஷ்டாங்க நமஸ்காரம். நீ செஸ்ட் சின் பண்ணணும். அஷ்டாங்க நமஸ்காரம். புஜங்காசனா. ரைஸ் யுவர் ஷோல்டர்ஸ். செஸ்ட். புஜங்காசனா. மவுண்டன் பேக் டு மவுண்டன். அப்படியே ஹிப் தூக்குங்க. நீ பெண்ட் ஆகக்கூடாது. கால் ஃபிளாட் ஆகணும். ஃபுட் ரெடி? தலை உள்ள போக ட்ரை பண்ணலாம். ஓகே? சர்வதாசனா. ரைட் லெக் ஃபார்வர்ட். முன்னாடி தூக்கி போகணும். ரைட் லெக். அஸ்ப சஞ்சாராசனா. குதிரை ரைட் பண்ணுங்க. குதிரை ஓட்டும் போது அப்படியே இழுத்து ஓட்டமா இருக்கும். ரெடி? போத் லெக் ஃபார்வர்ட். பாதஹஸ்தாசனா. ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஆர்ச் பேக். ஹஸ்த உத்தானாசனா. ரெடி? அடுத்து லெஃப்ட் லெக் பண்ண போறோம். ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஹஸ்த உத்தானாசனா. பெண்ட் ஃபார்வர்ட். பாதஹஸ்தாசனா. லெஃப்ட் லெக் லாங் வே பேக். அஸ்ப சஞ்சாராசனா. ரைட் லெக் ஸ்ட்ரைட் ஆகணும். போத் லெக் பேக்.
பலஹாசனா பிரிட்ஜ் மாதிரி இருக்கணும். சைல்ட் போஸ் மெதுவா முட்டியை கீழே வச்சுட்டு பென் பண்ணி தலையை கீழே வைக்கலாம். சைல்ட் அஷ்டாங்க நமஸ்காரம். நீ செஸ்ட் இன் புஜங்காசனா. ரைஸ் யுவர் ஷோல்டர்ஸ் செஸ்ட். ரைஸ் பண்ணீங்களா? மவுண்டன் பர்வதாசனா. நீ ஸ்ட்ரைட் தலை உள்ள போட்டு ஃபிளாட் ஆகும். லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட் அஸ்வ சஞ்சாலாசனா. ஃபேஸ் ஃப்ரண்ட்ல பார்க்கட்டும். போத் லெக் ஃபார்வர்ட் பாத ஹஸ்தாசனா. ஆர்ச் பேக் ஹஸ்த உத்தானாசனா. நமஸ்காரம். சரி ரைட். இப்போ தாடாசனா பண்ணலாம். கால் ரெண்டையும் வி ஷேப்ல வச்சுக்கோங்க. அதாவது ஹீல்ஸ் வந்து பின்னாடி இருக்கணும். வி ஷேப்ல வச்சுக்கலாம். ரெடி? வி ஷேப்ல தாடாசனா. ஆஃப்டர் சூரிய நமஸ்காரம் சின்னதா ஒரு ரிலாக்ஸேஷன். கை ரெண்டையும் ரிலாக்ஸா ஒரு 45 டிகிரி வச்சுக்கோங்க. palm facing front. Close your eyes. Inhale. Exhale. Tadasana, standing pose, balancing pose, relaxing pose, and meditation pose. Tadasana, foot to knee, straight line, knee to hip, straight line, hip to backbone, straight line, backbone to neck, straight line. Everything's kind of straight line. Tadasana, entire body weight should be balanced in both legs. உங்கள் உடல் எடை 2 காலுக்கும் பிரிச்சு கொடுக்கப்படட்டும். Inhale through your palms, exhale through your palms. உள்ளங்கை வழியாக சுவாசிப்பதாகவும் உள்ளங்கை வழியாக சுவாசத்தை வெளியிடுவதாகவும் இமேஜினேஷன் பண்ணீங்க. Inhale, exhale. Silence. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு ஸ்குவாட் ஆகும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடி. அடுத்து ஆசனாஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விருக்ஷாசனா பண்ணலாம். ட்ரீ போஸ் பண்ணலாம். சரியா? பேலன்சிங் போஸ் ஃபர்ஸ்ட் எல்லாருமே கத்துக்க வேண்டிய போஸ். லெஃப்ட் லெக் ஸ்ட்ராங்கா போடலாம். ரைட் லெக் தூக்கி டைஸ்ல வைக்க போறோம். சூப்பர். ஏதாவது பேலன்ஸ் பண்ண முடியல செவத்தை பிடிச்சிக்கலாம். ரெடி? வச்சுட்டோம். கை ரெண்டையும் மேல தூக்க ட்ரை பண்ணலாம். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Back to right leg ஸ்ட்ராங்கா போடுங்க. லெஃப்ட் லெக் தூக்கி டைஸ்ல வச்சுக்கலாம். முட்டியில வைக்க கூடாது, நீல வைக்க கூடாது. இல்ல டைஸ்ல வைக்கலாம், இல்ல கீழே வைக்கலாம். சரியா? ரெடி? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்ப கால்ரணியும் ஷோல்டர்ல இருந்து கொஞ்சம் வைடரா வச்சுக்கலாம். மாலாசனம் பண்ண போறோம். இப்ப எல்லாருமே மருந்து ஆசனம் இந்தியன் பாத்ரூமை யாரும் யூஸ் பண்றதில்ல. சோ இந்த எக்ஸசைஸ் இந்த மாலாசனம் டெய்லி பண்ணணும். கை ரெண்டையும் தலைக்கு மேல தூக்கிக்கலாம். ப்ரேயர் போஸ். கை ரெண்டு சேர்த்து வச்சுக்கலாம். அப்படியே மெதுவா உட்கார போறோம். இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணிட்டு மெதுவா உட்கார போறோம். மெதுவா உட்காரலாம். மலாசனா. ஓகே, எல்போ நீங்க வந்து நல்லா புஷ் பண்ணணும். ஸ்ட்ரைட் ஆகணும். ஸோ கை ரெண்டும் நடுவில் இருக்கணும். பேக் போஸ் ஸ்ட்ரைட் ஆகணும். தலை நிமிர்ந்து பார்க்கணும். ரைட்? ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கை ரெண்டு பின்னாடி வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பக்காசனா பண்ண போறோம். பக்காசனா. சரி, இதை ட்ரை பண்ண முடிஞ்சா ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் கொஞ்சம் மைண்ட் பண்ணலாம். இது ரிலாக்ஸ் எப்படி பண்றது சொல்றேன். கை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா ஓட்டிக்கலாம். எல்போ தான் நம்ம ஸ்டாண்ட். எல்போல நீயை தூக்கி வைக்க போறோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா ட்ரை பண்றவங்க மெதுவா ஒவ்வொரு காலையா தூக்கி தூக்கி இறக்கலாம். மெதுவா இருக்கலாம். தலை முன்னாடி பார்க்க ட்ரை பண்ணலாம். ஒவ்வொருத்தர என்டையர் பாடி வெயிட்டை நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். அதுக்கு சேல்ஸ் பண்ணணும். சரியா? அடுத்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க மெதுவா அப்படியே தூக்கலாம். 2 காலை தூக்க ட்ரை பண்ணலாம். தலை முன்னாடி பார்க்க ட்ரை பண்ணலாம். பக்காசனா பேலன்சிங் போஸ். என்டையர் பாடி வெயிட்டை நீங்க பேலன்ஸ் பண்றீங்க. ஜிம்மு போவனா, வாக்கிங் போவனா, ரன்னிங் போவனா, உங்க பாடியை தூக்கினா மட்டும் போதும். சரியா? டெய்லி பாடியை தூக்கினா ஒரு 50 கிலோ தூக்குற மாதிரி. சரி, அடுத்து நீல் டவுன் போடலாம். நீல் டவுன் போட்டுக்கலாம். உஷ்டாசனா பண்ண போறோம். உஷ்டாசனா பண்ண போது நீல் டவுன் போட்டுக்கலாம். மெதுவா ரைட் ஹேண்ட்ஸ் வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி தான் பிடிக்கணும். ரெடி? ரைட் ஹேண்ட் பேக் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் பேக் சைடு.
பாதத்தை தொட ட்ரை பண்ணலாம். கீப் பண்ணி நல்லா முன்னாடி தள்ளிக்கலாம். ரெடி, இன்ஹேல், எக்ஸேல். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பேக் டு ரொட்டேட் பண்ணி கொண்டு வரலாம். மெதுவா ரொட்டேட் பண்ணி சைல்ட் போஸ். சைல்ட் போஸ்ல மெதுவா தலை கீழே வச்சு மேட்ல படுத்துக்கலாம். புஷ்டாஸ்னா ரொட்டீன் லைஃப்ல நம்ம இந்த ஆசனம் எசென்சியல். டெய்லி நம்மளோட ரொட்டீன் ஆக்டிவிட்டி வந்து ஃபார்வர்ட் தான் இருக்கும், பேக்வர்ட் இருக்காது. அதனால நம்ம சூஸ் பண்ற ஆசனம் பேக்வர்ட்ல எசென்சியலா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். சரியா? அதனால அந்த ஆசனம் ப்ரிஃபர் பண்ணுங்க. இப்ப நான் வஜ்ராசனம் பாருங்க. வஜ்ராசனா காலை பிளாட்டா ஆங்கிள் மடக்கி உட்காருங்க. வஜ்ராசனா யோகா பண்றவங்க மட்டும் இல்ல, எல்லா லிவிங் திங்ஸும் இந்த ஆசனத்தை கத்துக்கணும். வஜ்ராசனா வைரம், டைமண்ட் மாதிரி உங்க மனசு உடம்பு வேணும்னா வஜ்ராசனா பண்ணணும். கைகளை டைஸ்ல வச்சுக்கலாம். பேக்வர்ட் ஸ்ட்ரைட் ஆகணும், மறுபடி கூன் வளையக்கூடாது, லெஃப்ட் ஹேண்ட் சாயக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் பெயின் இருக்கும், பில்லோ வச்சு ட்ரை பண்ணுங்க. ரெடி, வஜ்ராசனா. இதுல ஒரு சின்ன ஒரு இது பண்ண போறோம். நம்ம ஆதி முத்ரா வச்சுக்கலாம். கையில ஆதி முத்ரா. தம் ஃபிங்கரை சென்டர்ல வச்சுட்டு 4 ஃபிங்கரை க்ளோஸ் பண்ண போறோம். ரெடியா? அப்படியே 2 கையும் முட்டுற மாதிரி இடிச்சுக்கிறோம். அடி வைத்து தூக்கி கீழே வச்சுக்கலாம். இப்ப குனிய போறோம். இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ண போறோம். ரெடி, இன்ஹேல், எக்ஸேல். ரெடி, 1, 2, 3, 4, 5, 6, 7. இன்ஹேல், ரிலாக்ஸ். மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்டையர் அப்டமன் கம்ப்ரஸ் பண்றது இல்ல பேலன்ஸ் பண்றது, அதுக்காக டைஜஷன் இஷ்யூ, கேஸ் இஷ்யூ, ஈவன் டயபெட்டிஸ் ஆல்சோ கியூர் ஆகும். டெய்லி பண்ணுங்க. சில ஆசனம் டெய்லி பண்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, வீட்லயோ எங்கேயுமோ வாட் எவர் மேபி. சரியா? சரி, அடுத்து வந்துட்டு நம்ம பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம். பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வஜ்ராசனம் ப்ரிஃபர். ஏன்னா நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்ஹேல் எக்ஸேல் பண்ண போறோம். ஓகே, ரெடி. இன்ஹேல் பண்ணும்போது கை ரெண்டையும் மேல தூக்கிக்கலாம். எக்ஸேல் பண்ணும்போது கையை மடக்கலாம், எல்போ மடக்கலாம். ரெடியா? இது ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணுவோம். ஆக்டிவ் இன்ஹேல், ஆக்டிவ் எக்ஸேல். ரெடி, ரிலாக்ஸ். ரிலாக்ஸா பண்ணலாம், ரிலாக்ஸா பண்ணலாம். சரி, மெதுவா மூச்சை காட்டுற கவனிங்க. ஒவ்வொரு ஆசனம் ஒவ்வொரு பிராணாயாமம் பண்ணும்போது 1 or 2 minutes ஹோல்ட் பண்ணுங்க. பாடி நம்ம வந்து ஜிம்ல இல்ல, யோகாசனா. ஸோ நம்மளோட பிரீத்தோட சேர்த்து ஃப்ளோ பண்றதுக்கு கத்துக்கணும் மெதுவா. சரியா? அதுதான் நம்ம கொண்டு போகும். ரெடி, அடுத்து வந்து கூலிங் பிராணாயாமம் பண்ணலாம். சரியா? கூலிங் பிராணாயாமம் பண்ணலாம். இப்போ நம்ம என்டையர் பாடி வார்ம் பண்ணிட்டோம், ஆசனாஸ் பண்ணியாச்சு, பிளட் ஃப்ளோ சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ பாடியை கூல் பண்றோம், அப்பதான் நியூட்ரலைஸ் ஆகும், பேலன்ஸ் ஆகும். டே டு டே ஆக்டிவிட்டியில இந்த ஷெடியூல் போட்டுங்க. வார்ம் பண்றோம், அப்புறம் பேலன்ஸ் பண்றோம். சரியா? கூலிங் பண்ண போறோம். கூலிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மவுத் வழியா இன்ஹேல் பண்ணோம்னா கூலிங் ஆகும். ரைட்டா? ஸோ மவுத்தை வந்து ஃப்ளூட் மாதிரி, டியூப் மாதிரி கன்வெர்ட் பண்றோம். அதுல இருந்து இன்ஹேல் பண்றோம். தென் எக்ஸேல் பண்ணும்போது மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸேல் நாஸ்டில் மூக்கு வழியா எக்ஸேல் பண்றோம். சரியா? அதுல சலைவை வந்து நம்ம முழுங்க ட்ரை பண்ணலாம். அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும், பிளஸ் வந்து கூலிங் கொடுக்கும். ரெடி? நாக்க நல்லா மெதுவாக நீட்டிக்கலாம். நீட்டிட்டு ஃப்ளூட் மாதிரி வச்சுக்கலாம், டியூப் மாதிரி வச்சுக்கலாம். நல்லா வாயை குமிச்சிட்டு வச்சுக்கலாம். ரெடி? இதுல ஒரு சவுண்ட் வரும், அந்த சவுண்டை அப்சர்வ் பண்ணுங்க. Close your mouth. Exhale. Inhale. Exhale. ஸோ அந்த சலைவாவை நம்ம அப்படியே குடிச்சுக்கணும். குடிச்சிட்டு எக்ஸேல் பண்ணணும். ரெடியா? இட்ஸ் கூலிங். கண்டிப்பா நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம எண்டிங் பண்ணணும். சரியா? ரெடி? அடுத்து வந்து பல்லு இடுக்கு வழியா நம்ம இன்ஹேல் பண்ண போறோம். நாக்கு வந்து மடிச்சு ஃபிளாட்டா வைக்கலாம். அதர்வைஸ் மேல நுனி வந்து டாப்ல டச் பண்ண ட்ரை பண்ணலாம். எதிர்வே எது கம்ஃபர்டபுளா நீங்க யூஸ் பண்ணலாம். பல்லு இடுக்கு வழியா, பல்ல ரொம்ப கடிக்க வேணாம், ஸ்மூத்தா 1 to 1 வச்சா போதும். ரெடியா? இதுல பல்லு அடிக்கடி சுவாசிக்கும் போது சவுண்ட் வரக்கூடாது. ரைட்? எக்ஸேல். One more time. Exhale.
நீ கூலிங் பிராணாயம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஸ்மூத் எஃபெக்டிவா இருக்கும். சரியா? அடுத்து ஒரு முத்ரா பார்த்துடலாம். சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணும்போதே பார்த்தோம் ஆதி முத்ரா. வஜ்ராசனம் பண்ணும்போது ஆதி முத்ரா பார்த்தோம். சரி, ஸோ ஆதி முத்ரா, சின்முத்ரா, சின்மய முத்ரா இதெல்லாம் ரொட்டீனா பண்றது. சரியா? ஹாக்கினி முத்ரா பண்ணலாம். ரெண்டு கையும் ரெண்டு ஃபிங்கரோட எல்லா டிப்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹாக்கினி முத்ரா. ரெடியா? இது நம்மளோட செஸ்ட் சென்டர்ல வச்சுக்கலாம். ஸோ இது பக்காவாக கான்சன்ட்ரேட் பண்றதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் டிசிஷன் மேக் பண்றதுக்கும் ஒரு முடிவை ஈஸியாக எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆசனம் முத்ரா. ரெடி? க்ளோஸ் யுவர் ஐஸ். இன்ஹேல், எக்ஸேல். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ். கை நுனிய விரல் நுனிய பாருங்க, கண்கள் மூடியே பாருங்க. ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ். ரிலாக்ஸா பிரீத் பண்ணுங்க. ஜென்டல் கிராஜுவலா இருக்கு. ரிலாக்ஸா பண்ணிக்கணும். ரெடி? இது வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மெயினாக குறைக்கும். அதாவது நிறைய நீங்க விஐபி மீட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சுப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்லாம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி வச்சுருப்பாங்க. பிகாஸ் அவங்க கம்ப்ளீட் ப்ரெஷர் இருக்கும். அந்த மேட்ச்ல ஜெயிச்சாகணும், போகணும் வரணும், எக்ஸாம் எழுதணும் போகணும், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்போ வந்து இதை நீங்க வச்சு பாருங்க, கூலர். சரியா? மைண்டை கூல் போகணும். இப்போ ஃபுல்லாக அதான் பெரிய பிரச்சனை. சரி, நெக்ஸ்ட் முத்ரா டீடாக்ஸ் முத்ரா. டீடாக்ஸ் முத்ரா என்ன பண்ணலாம்? டீடாக்ஸ் முத்ரா கை பாருங்க. சரி, லிட்டில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர் ரெண்டும் சேர்ந்துருக்கணும். இண்டெக்ஸும் மிடில் ஃபிங்கரும் சேர்ந்துருக்கணும். கேப் இருக்கணும், நடுவில் வி ஷேப்ல கேப் இருக்கணும். நடுவில் தம் ஃபிங்கரை மெதுவாக உள்ள வைக்கப்போம். உள்ள வச்சு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கலாம், மெதுவாக ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம். இதுதான். ஸோ அப்படியே லாப்ஸ்ல வச்சுக்கலாம், நீல வச்சுக்கலாம். ரெடி? க்ளோஸ் யுவர் ஐஸ். Inhale, exhale. Focus on your thumb finger. எந்த இடத்துல நம்ம ப்ரெஸ் பண்றோமோ அந்த ஃபிங்கர்ல ஃபோக்கஸ் பண்ணணும். முத்ரா பொறுத்த வரைக்கும் எனி முத்ரா, எந்த முத்ராவை நம்ம கனெக்ட் பண்றோமோ அந்த பிளேஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். இது ஒரு 5 minutes பண்ணலாம், 10 minutes பண்ணலாம். பட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் டச்சிங் டோஸ். டீடாக்ஸ் முத்ரா. ஸோ என்டையர் பாடியில இருக்க டீடாக்ஸ் பண்ணிக்கும். டெஃபினட்டா டீடாக்ஸ் மட்டும் பாடியில இருக்க தேவையற்ற பொருள் மட்டும் போகாது, மைண்ட்ல இருக்க தேவையற்ற மெமரிஸும் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதான் பெரிய பிரச்சனை நம்மளுக்கு. ஸோ பாஸ்ட் ஃபியூச்சர் இதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ டெய்லி பண்ணுங்க டீடாக்ஸ். சரியா? அடுத்து வருண முத்ரா. வருண முத்ரா லிட்டில் ஃபிங்கரும் தம் ஃபிங்கரும் கனெக்ட் பண்ண போறோம். சரியா? வருண முத்ரா. வருண முத்ரா ஏன் ஸ்பெசிஃபிக்கா வருண முத்ரா நம்ம பண்றோம்னா நம்மளோட என்டையர் பாடி எதெல்லாம் இருக்கு, ஃப்ளூயிட் தான் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன். ஸோ தண்ணியோ பிளட்டோ வாட் எவர் மேபி, இது ரெண்டு தான் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன். என்டையர் வேர்ல்டே தான். ஸோ வருணன் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா என்டையர் சிஸ்டமே சூப்பராக ஒர்க் பண்ணும். சரியா? வருணா வச்சுக்கலாம் உங்களோட லிட்டில் ஃபிங்கர். ஸோ அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி மெதுவாக லேப்ஸ் வச்சுக்கலாம். ரெடி? இன்ஹேல், எக்ஸேல். Inhale, exhale. ஸோ ஃப்ளூயிட் சம்பந்தமான இஷ்யூ, பிளட் ஃப்ளோ கரெக்டாக இருந்துச்சுன்னா பாடியில் எந்த ஒரு இஷ்யூ இருக்காது. அதுதான் வந்து ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அந்த ஃப்ளூயிட் வந்து நம்ம கண்டிப்பாக ஆக்டிவாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், நியூட்ரலாக இருக்கணும். தட்ஸ் மோஸ்ட் எசென்சியல். நியூட்ரல் மீன்ஸ் நியூட்ரல் தான். ஜஸ்ட் ஆசிடாக இருக்கணும், பேக்ஸில் இருக்கக்கூடாது. சரியா? இந்த நியூட்ரல் தான் நம்ம கஷ்டப்பட்டு. சரி, மெதுவா இப்போ அடுத்து வந்துட்டு க்ளோசிங் ட்ரை பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நார்மலா வந்துட்டு எப்பயுமே முடிச்சுக்கிட்டோம் சவாசனம் பண்ணுவோம். சவாசனம் பண்ற இங்க நம்ம டைம்ல இருந்தாலும் என்ன பண்றோம்னா சின்ன ஒரு டெக்னிக் சொல்லி தரேன். அது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அப்படி பாருங்க. ஸோ தம் ஃபிங்கரை எடுத்துக்கங்க, உங்க காதுல மெதுவா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தம் ஃபிங்கரை மெதுவா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் உள்ள போட்டோம். ரெடி? இது கிளாக் வைஸ் நம்ம ஒரு 10 times பண்ண போறோம். ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண போறோம். ரெடியா? ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ். ரெடி? 1 2 3
4 5 6 7 8 9 10 சூப்பர். அப்படியே காதை மேல இருந்து கீழே மெதுவா பிரஸ் பண்ணி கீழே வைக்கணும். மேல இருந்து கீழே, கீழே இருந்து கீழே. காதை மெதுவா பிரஸ் பண்ணி விடலாம். நோ ஸ்ட்ரெஸ். ஓகே ஓகே சரி. நெத்தி போட்டு புருவத்துல இருந்து ஸ்லைட்டா மேல உங்களோட நெத்தி போட்டு வச்சுட்டு தம் ஃபிங்கரை வச்சுட்டு மெதுவா டச் பண்ணலாம். ரெடி? இதுலயும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 10 டைம்ஸ் பண்ணலாம். கிளாக் வைஸ் ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 சூப்பர். இப்போ நோஸை வந்து மேல இருந்து கீழே மெதுவா மசாஜ் பண்ணணும். அதாவது நம்மளோட லிட்டில் ஃபிங்கர் சுண்டு வரல வச்சு சரியா, மேல இருந்து கீழே, மேல இருந்து கீழே. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 சூப்பர். இப்போ ஃபேஸ் மசாஜ். ஃபேஸ் ரிவர்ஸ்ல பண்ணணும், கீழே இருந்து மேல பண்ணணும். மெதுவா லைட்டா சர்ஃபேஸ்ல மட்டும் பண்ண போதும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம், ரொம்ப அழுத்த வேணாம். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆன்டி ஏஜிங். நமக்கு சுருக்கம் வருது, ஃபேஸ்ல வந்து சுருக்கம் வந்துருச்சு. என்னதான் யோகா பண்ணா எதை பண்ணாலும் ஃபேஸ்ல ஒரு சுருக்கம் தெரியும், அது வராது. ஸோ அதை கண்டிப்பா இது பண்ணணும் சரியா. ஸ்மைலிங் ஃபேஸ் மோர் எஃபெக்டிவா இருக்கும். அதை விட இந்த மாதிரி மசாஜும் ஒரு அடிஷனலா ஆட் ஆன் பண்ணிக்கலாம். சரி, மெதுவா இப்போ க்ளோசிங் பயன். பேக் டு பத்மாசனா, பத்மாசனா, சித்தாசனா, ஓகே, சுகாசனா போட்டுக்கலாம். சரி, close your eyes. Back one stage. Chin mudra. Inhale. Exhale. Inhale. Exhale. நல்லா மூச்சை உள்ள எடுத்து ஓம் சான் பண்ணலாம். க்ளோசிங் ப்ரேயர் சேர்ந்து சொல்லலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் சான் பண்ணலாம். நல்லா மூச்சு உள்ள எடுத்து ஓம். சாந்தி சாந்தி சாந்தி. Rub your palms. கைகளை சூடு பராட்டா தேய்ச்சிக்கலாம். Face on your eyes. கண்களை மெதுவா ஒத்திக்கலாம். Open your eyes through palms. கண்களை உள்ளங்கை வழியாக பார்க்கலாம். வாழ்க வளர்க. நல்லா கிளாப் பண்ணலாம். நல்ல சவுண்டான ஒரு கிளாப். ரெடி? ரெடி வா. நல்லா சுத்தம். ரெடி? கைக்கு மேல வச்சு ரெடி? 1 2 3 4 5. லெஃப்ட். ரெடி? 1 2 3 4 5. ரெஸ்ட்க்கு முன்னாடி. ரெடி? 1 2 3 4 5. ரெடி? 1 2 3 4 5. Fingers. Ready? 1 2 3 4 5. Thumb. Ready? 1 2 3 4 5. Side. Ready? 1 2 3 4 5. வாழ்க வளர்க. வாழ்க வளமுடன். கரெக்டா 6:30க்கு என் பண்ணிக்கோங்க. புரோட்டோகால கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிவன். ஐ எம் சோ ஹாப்பி டுடே. என்னன்னா வழி மேடம் ஸ்டார்ட் பண்ண முதல் நாள் ஜெயந்தி மேடம் நானும் இருப்போம்.
ஹேமாவும் இருக்காங்க. ஹேமாவும் அதாவது முதல்ல நாங்க 3 பேரும் உட்கார்ந்த ஞாபகம் வருது. வள்ளி மேடம் தொடங்குனது. நாங்கெல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து பார்த்தா அது 2200வது நாள் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோன்னு ஒரு பிரமிப்பா இருக்கு. ஆனா சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு யூ ஆர் சோ பிளஸ்ட் டு ஹேவ் யூ சார். வி ஆர் ஆல்சோ சோ பிளஸ்ட் டு ஹேவ் யூ. அழகான பிரீதிங் பேட்டர்ன், இன்ஹேல் எக்ஸேல் பண்ற பிரீதிங் பேட்டர்ன், உங்களோட சவுண்ட் அவ்வளவு அழகா இருந்தது. ஆசனாசம், முத்ராசம், பிராணாயாமாசம், உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன், பெனிஃபிட்ஸ், நீங்க சொன்ன விதம் அவ்வளவு அழகா இருந்தது. அதுக்குள்ள எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து ஏஎஃப்டி இந்த டாப்பிங் அழகா கொடுத்தீங்க, லாஸ்ட்ல கிளாப்பிங் கொடுத்தீங்க. தேங்க்யூ சோ மச். இதே போல யூ ஹாவ் டு கீப் இன் டச் வித் என்சிவி. எப்பெல்லாம் உங்களால முடியுதோ நீங்க சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய காரணமாக இருந்த பேலன்ஸ் ஆர் பிரசிடென்ட்டுக்கு தேங்க்ஸ், வழிமடம் மானசீக குரு வழிமடம் தேங்க்ஸ், எல்லா யோக குருமார்களுக்கும் தேங்க்ஸ், இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ சார். ராஜேஷ் கண்ணா எல்லாருமே ரொம்ப நல்ல கிளாஸ். நாங்க உங்களோட பிரீத்திங் பேட்டர்ன் எவ்ரிதிங் வாஸ் வெரி குட். இன்னும் எனக்கு அவர் பிராணாயாமம் இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாமோன்னு தோணிது. பட் யூ வாண்ட் டு கம்ப்ளீட் இந்த டைம். நெக்ஸ்ட் 1 hour செஷன் நம்ம அடுத்து பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். பண்ணினீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கலை சொன்ன மாதிரி. ஏன்னா இது 2200th டே. First day I was in Atlanta when I attended this online class. So I'm very happy to be the part of this journey of NCV. Thanks to all the members of NCV for a wonderful day of this journey. Engaloda journey is very wonderful, beautiful, and we have achieved 2200th day also today. I'm happy for that, and everybody who is joined with NCV are healthy and happy. Stay healthy, stay happy. Varga Valamudan. Rajesh Khanna, all the best for you. Thank you, ma'am. Thank you. சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். என்னால ஃபுல்லா கலந்துக்க முடியல, கரண்ட் போயிட்டு வந்தனால வர முடியல சார். கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியல. ரொம்ப அருமையா இருக்கு. தேங்க்யூ சார். சரி, பாத்தீங்களா? ஃபீட்பேக் பண்ணுங்க. எது பிளஸ் மைனஸ் எது வந்தாலும் சொல்லுங்க. கண்டிப்பா சார். குட் ஈவினிங் சார். நான் தனலட்சுமி பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லா ஆசனாஸ் அந்த வார்ம் அப்ல இருந்து எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருந்தீங்க. கடைசியா அந்த கிளாப்பிங் அந்த டேப்பிங் அந்த மாதிரி இருந்ததும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுங்க சார். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வணக்கம் சார். ராஜேஷ் கண்ணன் சார். வாழ்க வளமுடன். சூப்பர் சார். ரொம்ப அருமையா இருந்தது. நல்லா சூப்பரா சொல்லி கொடுத்தீங்க. கடைசியில டேப்பிங் நல்லா இருந்துச்சு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நலச்செல்வி மேடம், ஜெயந்த் மேடம், வணக்கம். குட் ஈவினிங் சார். கிளாஸ் நான் வாட்ச் பண்ணேன், அட்டெண்ட் பண்ண முடியல, வாட்ச் பண்ணேன். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யாரு வேணாலும் எல்லாரும் யோகா படிக்கலாம், யோகா டீச்சர் ட்ரைனிங் பண்ணலாம்னு ஒரு சிலருக்கு தான் அந்த டீச் பண்ற டெக்னிக் எல்லாம் பயங்கரமா வரும்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு செமையா வருது. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ பா. தேங்க்யூ. ராஜேஷ் கண்ணா சார் வெரி நாலேஜபிள் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சார். சொல்லுங்க அக்ஷயா, சொல்லுங்க. ரியலி நாலேஜபிளா இருந்தது சார். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி அந்த இன்ஹேல் நம்ம பண்ணும்போது உங்களோட வாய்ஸ் அப்படியே கூடயே சேர்ந்து வந்துட்டு எக்ஸேல் பண்ணுவோம். இப்பதான் கவுண்டிங் இல்லாம ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோல போச்சு. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அதே மாதிரி முத்ரா சொல்லும் போதும் எக்ஸஸா இன்னைக்கு நிறைய கத்துக்கிட்டேன்னா இப்படி எல்லாம் கூட ரிலாக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பனிங் ப்ரேயர் க்ளோசிங் ப்ரேயர் முடிச்சுட்டு ரிலாக்ஸேஷன் தான் நமக்கு தெரிஞ்சது. ஆசனம் பண்ணுவோம் அந்த மாதிரி. பட் அது இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது எனக்கு. இதெல்லாம் இன்னும் நம்ம நிறைய கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நாளைக்கு அப்ளை பண்ணிடலாம். நாளைக்கு அப்ளை பண்ணிடுங்க. மண்டே. தேங்க்யூ அக்ஷயா. தேங்க்யூ. கண்டிப்பா சார். உங்கள்ட்ட டவுட் கேட்டுட்டு பண்றேன் சார். கண்டிப்பா. எல்லாமே ஷேரிங் தான். எவ்ரிதிங் எல்லாமே ஷேரிங் தான். தேவி ஹேமா மேம் வாங்க. வெல்கம் ஹேமா மேம். ஹேமா மேடம் வாங்க. குட் ஈவினிங் கலைச்செல்வி மேம். எஸ், நானே கிளாஸ் எடுத்த உடனே சொன்னேன். நம்ம முதல் நாள் ஞாபகம் வருதுன்னு சொன்னேன். உங்க பேரை சொன்னேன். கிளாஸ் முடிஞ்சு நானும் இப்பதான் வந்தேன். டயர்டா இருக்கு சார். வரும்போதே உங்களுக்கு தெரியல எப்பவுமே. சோ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ராஜேஷ் கண்ணான்னு சொல்லி ஒரு ஆக்டர் இருக்காங்க, ஹிந்தி ஆக்டர். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பழைய ஆக்டர். சோ அந்த ராஜேஷ் கண்ணா மாதிரி அப்படியே வந்து ஒரு பட்டாசு மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு அழகா ஒரு ஹீரோ லுக், எவ்ரிதிங் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து
ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்சிவி கொடுத்திருக்காங்க. நீங்க அதுல வந்து தேங்க்யூ அவ்வளவு அழகா இந்த படன்னு அந்த சரவெடி மாதிரி எல்லாமே எடுத்து முடிச்சிட்டீங்க ஹாஃப் அன் ஹவர்ல. ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. புதுசா இன்னைக்குதான் நீங்க எடுக்கிற மாதிரி என்னமோ தெரியல. ஏன்னா ரொம்ப வருஷம் நீங்க பிராக்டிஸ்ல இருந்த மாதிரி தான் இருக்கீங்க. So, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வர்றீங்க பண்றீங்க. உங்களால முடிஞ்சது இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது யோகா பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களையும் இந்த ஃபீல்டுல கொண்டு வாங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கொடுங்க. ஸோ என்சிவி இஸ் a very good platform for all of us. So thank you so much. வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ மேம் தேங்க்யூ Yes. தேங்க்யூ Keep continuing. Yes. ஷியோர் தேங்க்யூ சரி ஹேமா. மேம் தேங்க்யூ தேங்க்யூ பானுமதி sir. தேவி Yes, sir. வாங்கப்பா. தேவி பேசுங்க பேசுங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். கிளாஸ் ரொம்ப ரொம்ப Good. நல்லா இருந்தது சார். எல்லாமே கவர் பண்ணீங்க. பர்ஃபெக்ட் கிளாஸா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம் தேங்க்யூ தேவி தேங்க்யூ தேவி. வேற யார் இருக்காங்க? லாவண்யா இருக்கீங்க. லாவண்யா சூர்யா உங்க குரலை கேட்கணும்னு பாக்குறேன். ஒரு நாள் கூட நீங்க வரமாட்டேன்றீங்க வீடியோல. லாவண்யா சூர்யா. மாலதி இருக்கேன் மேம். இருக்கேன் மேம். வாங்கடா வாங்கடா. ஆல் தி பெஸ்ட் சார். நீங்க நல்லா பண்ணீங்க. கிளாஸ் ஃபுல்லா என்னால கவனிக்க முடியல. லாஸ்ட் எண்ட்ல தான் வந்தேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நல்லா இருந்தது சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா தேங்க்யூ தேங்க்யூ மாலதி. கலைச்செல்வி மேம், இன்னொரு விஷயம் சொல்லுங்க மேடம். இல்ல சண்டே வந்து நம்மளோட என்சிவி இங்க நம்ம பண்றோம் இல்லையா, சாலிகிராமம் காலேஜ்ல பண்றோம். அவுச்சி காலேஜ், ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல. சோ பக்கமா இங்க இருக்கிறவங்க எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து அட்டென்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட என்சிவிக்கு தான் ஆயுஷ் வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சர்டிபிகேட். ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க யோகா டேக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ சோ மச். எஸ் மேம். தேங்க்யூ தேங்க்யூ. அதோ ஷேர் பண்றாரு பாஸ்கர்ஜி. சாலிகிராமம்ல இருக்கிற அவுச்சி காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல நம்ம வந்து பண்றோம். மட்டும் விட்டுருங்க. மத்தவங்க எல்லாரும் கூட போனாலும் எங்களுக்கு ஒரே ஒரு எஸ் எஸ். ஸோ வந்து நிறைய பேர் வருவாங்க. உங்களுக்கு நிறைய வந்து கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு. பிளஸ் வந்து யூடியூப்ல இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம வந்து எல்லாருமே இது ஆன்லைன் இது போட்டிருக்கீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து இது ஆன்லைன் செலிப்ரேட் பண்றோம். யோகரத்னா பேட்ச் 13ஓட அதுமா இது ஆன்லைன். மேடம் சொல்றது வந்து ஆஃப்லைன். தேவி ஆஃப்லைன் இது ஆன்லைன் வந்து சாலிகிராமம். ஆமா, சாலிகிராமம் சேர்ந்து அவுச்சி காலேஜ் ரொம்ப ஃபேமஸா எல்லாருக்குமே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா 45 கலந்துக்கோங்க. 45 மினிட்ஸ் தான். காலையில நம்ம வந்து டிஃபன் ப்ரொவைட் பண்றோம். சோ முடிஞ்ச அளவுக்கு வாங்க, சர்டிபிகேட் வாங்கிட்டு போங்க. மிஸ்ஸிங் ஹேமா, மிஸ்ஸிங். ஐ அம் இன் பெங்களூர். ஓகே ஓகே. தேங்க்யூ. ஆன்லைன் பண்ணுங்க. ஆன்லைன்ல ஜெயந்தி மேம், இப்பதான் நீங்க இருக்கீங்களா? இருந்தா நான் நேரா வரலாமான்னு கேட்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க பெங்களூர்னு சொல்லிட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே வீடியோல வாங்க. ஒரு செகண்ட். 2200 நாளுக்கு ஒரு ஸ்னாப் எடுத்துக்கலாம் ப்ளீஸ். பானுமதி மேடம் அப்படியே வாங்க. ஹேமா வாங்க. தனலட்சுமி வாங்க. லாவண்யா சூர்யா இன்னைக்காவது உங்க முகத்தை காட்டுங்க. மாலதி வாங்க. ஒரு செகண்ட் அப்படியே வந்துருங்களேன். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். எஸ், லாவண்யா வந்துட்டீங்க. அப்பா பாத்துட்டேப்பா. குட்டி பாப்பா எட்டி பாக்குற மாதிரி இருக்கேம்மா. அப்படியே இருங்க. லாவண்யா இன்னும் கொஞ்சம் முகத்தை காட்டுங்களேன். ஒரு செகண்ட். தேங்க்யூ so much. Thanks to Balan sir. Thanks to Hema host பண்றதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். ராஜேஷ் கண்ணா சார் ஒரு சுத்தி keep in touch. Sure, definitely. கண்டிப்பா. Be happy, be healthy. Bye everyone. Yes, thank you. Yes, thank you Rajesh Khanna sir. Thank you to all participants. Thank you NCT. Mind பண்ணிக்கலாம். Bye Hema. Bye. Bye.